சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் மார்ச் மாதம் 22ஆம் தேதி. ஆகையால் நீங்களும் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 19வது வசனம். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 6வது தரிசனத்தை நாம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். 500 சகோதரர் பார்க்க இது நடந்தது. அவர் உயிர்த்தெழுந்த செய்தி பரவியதும் விசுவாசிகள் தாங்கள் மறைந்திருந்த பல்வேறு இடங்களிலிருந்து கூடிவரத் தொடங்கினார்கள். எண்ணிக்கை 500ஐ தாண்டியது. அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே இடத்தில் கூடியிருந்த அவர்களுக்கு தரிசனமானார். இந்த தரிசனத்தின் மூலம் மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து வேறுபாடுகளையும் கடந்து ஒரே குடும்பமாக நாம் ஒன்றாக ஐக்கியப்படும் போது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் எவ்வாறு அனுபவிக்க முடியும் என்பதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திற்கு போவதற்கு முன் ஜெபித்தார். அவர் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். விசுவாசிகளாகிய நம்மிடையே 4 விதமான ஒற்றுமைக்காக அவர் ஜெபிக்கிறார். முதலாவதாக உறவுகளில் ஒற்றுமை, 2வதாக அன்பில் ஒருமை, 3வதாக பரிபூர்ணத்தில் ஒருமை, 4வதாக மகிமையில் ஒரு ஒருமைப்பாடு. தேசிய, வகுப்பு மற்றும் சமூக வேறுபாடுகளை கடந்து ஒரே குடும்பமாக நாம் எவ்வளவு அதிகமாக அவருக்குள் ஜீவிக்கிறோமோ அவ்வளவு நெருக்கமாக நாம் தேவனிடம் ஈர்க்கப்படுகின்றோம். அதே சமயம் தேவனோடு உள்ள நம் நெருக்கமானது அவருடைய உயிர்த்தெழுந்த பலமான நம்பிக்கையை பயன்படுத்த நமக்கு உதவுகிறது. இந்த நாட்களில் விசுவாசிகள் அற்ப காரியங்களினால் பிளவுபடுகிறதை நாம் பார்க்கின்றோம். இது பலருக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய இழப்பை கொண்டு வருகிறது மற்றும் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் நீண்ட காலமாக குழந்தைகளாகவே இருந்து விடுகிறார்கள். விசுவாசிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழ் ஒரு குடும்பமாக கூடி வரும் இடங்களெல்லாம் சகிப்புத்தன்மையோடும் உண்மையான அன்போடும் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வதோடு அதிக ஆவிக்குரிய வளர்ச்சியையும் தேவனுடைய வார்த்தையை பற்றிய ஆழமான புரிதலையும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் திறனையும் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்தார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் ஆழமாகவும் சுதந்திரமாகவும் கிரியை செய்தார் என்பதை நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்க்கின்றோம். பாரபட்சமின்றி அனைவரையும் சமமாக வரவேற்று ஊழியம் செய்யும் பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.